தானே, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எது? மொழி, இனம். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன், சாதி மதமாக நிற்க போகிறீர்களா, மொழி இனமாக நிற்க போகிறீர்களா? இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா? இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ போறியா? நேத்து வந்த சாதி, நேத்து வந்த மதம். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான், அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கும், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு. தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா இல்லை. உன் உயிர், உன் முகம், உன் முகவரி, உன் அடை